திருச்சி சமயபுரத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 10 கிலோ தங்க நகைகள் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தில் வடமாநில கொள்ளையர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கி கேட்கலாம். தினேஷ் வணக்கம். காவல்துறை எப்படி இந்த கொலை கும்பலை, அதாவது திருட்டு கும்பலை கண்டுபிடித்தது? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது திருச்சி சமயபுரம் அருகே சென்னையை சேர்ந்த நகைக்கடை ஊழியர்கள் சென்றபோது கடந்த மாதம் அந்த மிளகாய் பொடி தூவி 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தலைமையில துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்துக்கு குறிப்பாக அந்த காருடைய ஓட்டுநர் தான் முக்கிய குற்றவாளியாக இருந்துள்ளார். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 12 வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அதிரடியாக காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலை இது குறித்து இந்த சம்பவம் குறித்து இன்று காலை திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட டிரைவர் பிரதீப் மற்றும் அவருடைய நண்பர்களான ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அனுமன் ராம், கைலாஷ், வினோத், பன்ராம், முகமது சோஹேல், மனோகர் ராம், மணீஷ்கர் ரோஹி, மங்கில் லால் கனாராம் மற்றும் விக்ரம் ராம் நிவாஸ் ஆகியோர் எல்லாம் கூட்டாக சென்று இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து நேற்றைய தினம் 7 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த நிலையில் மேலும் 3 பேர், கணவன் மனைவி உட்பட மேலும் 3 பேரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு அவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 12 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில இன்றைய தினம் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகள் அனைத்தும் மீட்கப்பட்டு பொதுமக்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில காட்சிப்படுத்தினாங்க. அதுல குறிப்பா அந்த 10 கிலோ தங்கம் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கி, மேலும் அந்த சில நகைகளை உருக்கி பணமாக மாற்றப்பட்டது. அந்த பணங்களையும் முழுமையாக காட்சிப்படுத்தினாங்க. இந்த சம்பவத்தில் முழுவதுமாக வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஓட்டுநர் என்பது எஸ்பி செல்வ நாகரத்தினம் தெளிவாக தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக இவர்கள் வேறு ஏதேனும் குற்ற சம்பவம் ஈடுபட்டாரா என்பது குறித்தான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் திருச்சியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிரடியாக காவல்துறையினர் இவர்களை கைது செய்துள்ளனர். வடமாநில கொள்ளையர்களிடமிருந்து உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.